எம்ஜிஆருக்கு பிறகு திரு விஜய்க்கு அந்த இது இருக்கிறதாக பார்க்கப்படுது. இன்னைக்கு வரைக்குமே விஜய் ரசிகர்கள் எல்லாருமே எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவோட ஓட்டர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம புதுசாக ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி எல்லாமே அந்த ஓட்டு போட்டு பழகிட்டாங்கல்ல. ஸோ ஒரு சில மாற்றம் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க தாவேக்காக்கு வருவாங்க. திரு விஜயம் வந்துட்டு தவறு செய்தார் என்றால் அவரும் 2வது இடம் 3வது இடம் தான் போகக்கூடிய சூழல். ஒருவேளை திரு செங்கோட்டையன் மாதிரியான தலைவர்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற அழுத்தம் கொடுக்குறாங்களா? சார் அண்ணா சந்தோஷமா இருக்காரு, கேள்விப்பட்டீங்களா? அண்ணானா என்னன்னு நம்ம சொல்றீங்க? பல அண்ணா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு முதல்வர் வந்து அப்பாங்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறவுமுறையில் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அது எங்கே போனாலும் அது கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டது. எங்கே போகிறாங்க காளியம்மாள், தாவேக்கால இணைய போகிறாங்க அப்படின்ற அது என்ன வேணால் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாருமே இல்லை ஒவ்வொரு செய்திகள் சொல்லுவாங்க. ஒரு இன்னமும் சொல்ல போனால் ஸோ ஏன் இப்போ அண்ணா மகிழ்ச்சியாக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த அந்த பிசிறு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. வணக்கம் நண்பர்களே, இந்த நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். இது வரைக்கும் நான் மட்டும்தான் அந்த நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப்பில் பேசிகிட்டு இருந்தேன். இன்னையிலிருந்து நம்மளோட நிருபர் அஷ்ரா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அஷ்ரா. வணக்கம் சார். நாளைக்கு தாவேக்காவோட கூட்டம் நடக்க போகுது. இதில் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆரம்பத்தில் வந்து செயற்குழு பொதுக்குழு அப்படின்லாம் கூட பேச்சு அடிபட்டுச்சு. ஆனால் நாளைக்கு வந்து முதலாம் ஆண்டு விழா அப்படிங்கிறதோட நிறுத்திட்டாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நாளைக்கு வந்து விஜய் வந்து உரையாற்ற போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க போகிறாங்க. அந்த 2000 பேரும் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு, அதாவது ஐடி கார்டு கொடுத்துட்டு தான் யார் யார் வரணும் யார் யார் வரக்கூடாது அப்படிங்கிறதுல முடிவு பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஏன் வந்துட்டு இந்த ஐடி கார்டு இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. பொதுவாகவே ஒரு கட்சியோட செயற்குழு பொதுக்குழு இந்த மாதிரிலாம் கூட்டம் கூட்டினாங்கன்னா இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா வானகரத்தில் வருஷம் ஒரு முறை பண்ணுவாங்க. இதில் திமுக எடுத்துட்டோம்னா அறிவாலயத்தில் ஒரு டைம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அந்த கட்சிகளோட ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டி மறுபடியும் அந்த என்னென்ன அப்டேஷன் இருக்குது, இந்த நிர்வாகிகள் எல்லாமே சரியாக இருக்காங்க, எல்லாமே கையெழுத்து போட்டு அந்த ஒரு ஃபார்மலில் கொண்டு வரதுக்கான சட்டத்திருத்தங்கள் ஏதாவது கொண்டு வராங்களா, ஸோ இதுக்காக வேண்டி ஒவ்வொரு வருஷமும் கூடுறது தான். இது வந்து அவங்களோட கட்சி பைலா படி இருக்கும். கட்சி பைலாங்கிறது என்னென்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் அந்த மாதிரி இருக்குது இல்லை, அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பைலாஸ் இருக்குது. ஸோ அந்த பைலாவோட அடிப்படையில் தான் வந்து ஒவ்வொரு கட்சிகளுமே இயங்கிட்டு இருக்குது. ஸோ அந்த 2000 பேத்துக்குள்ள வச்சு அதுவும் அந்த கட்சியோட முக்கிய நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. அந்த 2000 பேர் இப்போ நியமித்த அந்த மாவட்ட தலைவர்கள், அது போக நீண்ட காலமாக விஜய் மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா விஜய் மக்கள் மன்றத்தை தான் இப்போ அரசியல் கட்சியாக மாற்றியிருக்கிறாங்க. அதில் இருக்கவங்க தான் இதுலேயும் பயணிக்க போகிறாங்க. அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு சில அறிவுரைகள் வழங்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு அந்த தாவேக்கா கூட்டத்தில் எதிர்பார்க்கலாம். மக்கள் மன்றத்தில் இருந்தவங்க மேலே வந்து தொடர்ந்து தாவேக்கா நிறைய குற்றச்சாட்டு அங்கே இருக்கிற நிர்வாகிகளே வச்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இதோட தீர்வு நாளைக்கு ஏதாவது கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கலாமா? இப்போ அந்த குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, மேபி அந்த குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கான ஒரு கூட்டமாக தான் இருக்கலாம். ஏன்னா தொடர்ந்து வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புதுவை ஆனந்த் வந்து என்னென்னா சாதி பார்த்து பொறுப்புகள் வழங்குறாரு, காசு பார்த்து பொறுப்புகள் வழங்குறாரு, இந்த மாதிரியான தொடர் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இப்போ ஏன்னா ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே எல்லா போஸ்டிங் கொடுத்துட முடியாது. இப்போது ஒவ்வொரு ஸ்ட்ரக்சராக தான் வைக்க முடியும். இப்போ தலைவர் ஒருத்தர் இருப்பார், கீழே செயலாளர் இருப்பாங்க, அடுத்து பொருளாளர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்க முடியும். எல்லாருமே தலைவராக முடியாது, எல்லாருமே செயலாளர் முடியாது, எல்லாருமே பொருளாளராக முடியாது. ஸோ அந்தந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும்ல, அதன் அடிப்படையில் தானே எல்லாத்துக்குமே பதவிகள் வழங்க வேண்டியிருக்க முடியும். ஸோ அதில் சிலர் வந்துட்டு போடாமல் இருந்திருக்கலாம். இப்போ 2 பேர் இருந்திருக்கலாம் தலைவர் பதவிக்கு. அதில் யார் குவாலிஃபிகேஷன் இருக்காங்களோ அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க, யார் முதன்மையான இருக்காங்களோ தானே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போதைக்கும் அவங்க இதில் போட்டு அப்படியே கொண்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒருவேளை கிடைக்காதவங்க அந்த அதிருப்தியில் வெளியில் வந்து சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ இதை எல்லாமே தான் நாளைக்கு சரி செய்கிறதுக்கு, அதேமாரி தொடர்ந்து வந்து அதிமுகவோட தாவேக்கா கூட்டணி அமைக்குது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து செய்திகள் வெளியில் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி நாளைக்கு ஒரு முக்கிய முடிவு வந்து விஜய் அறிவிக்கலாம். இப்போ விஜய் வந்து இதுக்கு முன்னாடி ஆக்டராக இருந்திருக்காரு, அவருக்கு இருந்த ஃபேன் பேஸ் வந்து ஓட்டா மாறுமா? இந்த ரசிகர்கள் எல்லாம் ஓட்டா போடுவாங்களா அப்படிங்கிறது இருக்குது. இதில் விஜய் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா ஓட்டா மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்துட்டார். அதேமாரி ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கும் போது தான் வந்தார். இப்போ விஜயகாந்துக்கோ திரு சிவாஜி கணேசனுக்கோ டி ராஜேந்திரனுக்கோ பாக்கியராஜுக்கோ அந்த மாதிரியான ஒரு மாஸ் பாப்புலாரிட்டி எனக்கு கிடையாது. அவர் ஒரு சிறந்த நடிகராக இருந்திருக்கலாம், அவர் நிறைய ரசிகர்களை கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு கரிஸ்மா மாஸ் ஒரு பாப்புலாரிட்டி அரசியலுக்கான ஒரு இது இல்லை.
எம்ஜிஆருக்கு பிறகு திரு விஜய்க்கு அந்த இது இருக்கிறதாக பார்க்கப்படுது. அதோடு மட்டும் இல்லை, விஜய்ங்கிறது வந்து இன்றைக்கி என்னவா இருக்காருன்னா ஒரு உணர்வாக இருக்கார் அந்த மக்களுக்கு. நிறையா பேர் நிறையா இப்போ என்னென்னா உங்களுக்கே தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருமே விஜயோட ரசிகர்களாக இருப்பாங்க. இன்னும் அதிகமாக சொல்ல போனால் வெறியர்களாகவுமே கூட இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் பெண் ரசிகைகள் தான் அதிகம் விஜய்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்குமே நிறையா ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னா சமீபத்தில் நடந்த இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் வந்துட்டு விஜய் கட்சியில் வந்துட்டு யாருமே நிற்கல. ஓகே, அப்போ நீங்கள் யாருக்காவது ஆதரவாக தெரிவிச்சிருக்கணும். இல்லைன்னா நீங்கள் தேர்தலில் போட்டியில்லைன்னு சொல்லியிருந்தா கூட இப்போ நீங்கள் 90 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு 40,000 வாக்காளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு கணக்குக்கு வச்சுக்கணும். அப்போ ஈரோட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு 40,000 பேர் நோட்டுக்கு தான் நான் போட்டிருக்கணும் அப்படிங்கிறது சிலர் இந்த மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் வைக்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்த்துக்கணும்னா, இன்றைக்கு வரைக்குமே விஜய் ரசிகர்கள் எல்லாருமே எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவோட ஓட்டர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஓகேவா? நாளைக்கு அவங்க விஜய் கட்சி, விஜயோட சின்னம், விஜயோட வேட்பாளர் வரும்போது தான் எத்தனை பேர் அதில் ஓட்டு போடுறாங்க, எத்தனை பேர் அதில் வந்து விஜயோட இந்த ரசிகர்களாக இருந்தவங்க தொண்டர்களாக மாறி இருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு தான் தெரியும். விஜய்க்கு ஓட்டு வரும்ன்றது கன்ஃபார்ம் 90% நம்ம நம்பலாம் சார். விஜயோட வேட்பாளர்களுக்கு அதே மாதிரி விஜய் அளவுக்கே வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்களா? ரொம்ப முக்கியமான கொஷின் இதுவும். என்னென்னா விஜய்க்கு, ஏன்னா இங்கே தாவேக்காவோட முகம் விஜயாக தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எம்ஜிஆர் அன்னைக்கு பிரிஞ்சு வரும்போது எம்ஜிஆரோட வேட்பாளர்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதேமாதிரி ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகும் ஜெயலலிதா அவர்களுடைய ஓட்டருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஸோ அப்போ கட்சிக்கு தான் அந்த ஓட்டாக மாறுது. இப்போ நாம் தமிழராக வராங்கன்னு கேட்டோன்னா சீமானுக்கு மட்டுமே அப்போ அவருக்கு மட்டுமே அதிக வாக்கு வாங்கிட்டு இருக்க முடியாது. எல்லாருமே பரவலாக வாக்குகள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த விஜய்க்கு மட்டுமே அந்த வெற்றி அப்படிங்கிறதும் இருக்காது. தொடர்ந்து அவருக்கு அந்த கட்சிக்கு தான் அந்த வெற்றியாக இருக்கும். மாற்றாக ஒருத்தவங்க வராங்க. ஸோ அப்படி மாற்றாக வரும்போது அந்த விஜய் சார்ந்த அந்த விஜய் கட்சியோட நிழலில் நிற்கக்கூடிய அந்த கட்சி வேட்பாளர்களுக்குமே வாக்கு இருக்க தான் செய்யும். அது வந்து விஜய்க்கான ஓட்டும் தாண்டி அது தாவேக்கான ஓட்டாக மாறும்போது தான் விஜயோடைய சக்ஸஸ் இருக்கும். இல்லை திரு விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு அப்படிங்கிறக்கும் போது அது ஒரு கட்சியாக பரிணமிக்காது. இப்போ வந்து விஜய் வேட்பாளர்கள் வந்து நின்னாலும் அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து டிஎம்கே தான் ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கும், ஏடிஎம்கே தான் ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்களோட ஓட்டெல்லாம் இந்த பக்கம் வருமா? பசங்களோட ஓட்டு வந்தாலும் ஃபேமிலிஸோட ஓட்டு வருமா? நிச்சயமாக. இப்போ என்னன்னா, இப்போ திரு விஜயகாந்த் கட்சியை ஆரம்பித்து வரும்போதுமே அந்த திமுகவில் இருந்த ஓட்டு தான் ஏடிஎம்கேல இருந்த ஓட்டு தான் அவருக்கு போணுச்சு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஓட்டை எடுத்துகிட்டு வரல. திரு சீமான் இன்னைக்கு 15 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு வந்திருக்க ஓட்டுமே கூட அந்த ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, பாஜக, விஜயகாந்த் அவங்களோட கட்சியிலேருந்து தான் வந்ததாக இருக்கும். ஏன்னா இப்போ புதுசாக ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி எல்லாமே அந்த ஓட்டு போட்டு பழகிட்டாங்கல்ல. ஸோ ஒரு சில மாற்றம் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க தாவேக்காக்கு வருவாங்க. ஸோ அவங்க ஓட்டு போகிறத வச்சு தான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அந்த கட்சியினுடைய அந்த வாக்கு சதவீதம் என்னவாக இருக்குது. ஸோ இதெல்லாமே அதை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இப்போ முதல் சட்டமன்ற தேர்தலில் திமுக பங்கேற்கலை. ஸோ அப்போ வந்து அவங்க அடுத்த தேர்தலில் தான் அப்படி பங்கேற்கிறாங்க. அப்போ அந்த காங்கிரஸ் ஓட்டு தானே அவங்களும் பிரிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ எம்ஜிஆருமே எடுத்துக்கிட்டாலுமே திமுக ஓட்டு தானே பிரிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு வரக்கூடிய வாக்குமே விட ஏற்கனவே இருக்க கட்சிகள்லேருந்து தான் வரும். ஸோ புதுசாக இருக்கு இங்கே வேட்டுக்கிறவர்களிருந்து தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்காது. ஸோ ஏற்கனவே இருக்க ஓட்டை தான் இவரும் வேட்டையாட போகிறாரு. சார், இப்போது சீமானோட ஓட்டை பற்றி பேசியிருந்தீங்க. ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி சீமானோட ஓட்டு வந்து 3வது இடத்துலையும் 4வது இடத்துலையும் தான் வருது. ஏன் இடத்துல வரமாட்டேங்குது? ஏன் அவங்களால ஜெயிக்க முடியல? இங்கே என்னென்னா, இப்போ திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு வந்து கட்டமைப்பு வலுவாக இருக்குது. கட்டமைப்புனா கீழ்மட்ட லெவலில், இந்த பூத் லெவலில், அதில் கிளை லெவலில், இதில் ரொம்ப கட்டமைப்பு வலுவாக இருக்குது. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட இந்த திமுக அதிமுகலாம் என்ன கேட்டால் திண்ணை பிரச்சாரங்கள் ஆரம்பித்து அன்னைக்கு ரொம்ப வலுவான ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருக்காங்க. திரு சீமான் அவர்களுடைய கட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு, வலுவான கட்டமைப்பு கீழே இருக்குதா அப்படிங்கிறது ஒன்று பெரிய சவால் தான். அதை உருவாக்குங்கிறத போது முதல்ல அந்த நம்பிக்கை ஏற்படுத்தணும். இப்போ இது வரைக்குமே அந்த ஓட்டர்ஸ் தான் அவங்கள வந்து அப்படியே தாக்கி பிடிச்சி அப்படியே தாங்கி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கட்டடமே நம்ம சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா முதல்ல ஃபவுண்டேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணால் தானே மேலே அடுத்தடுத்து வந்து சரியாக இருக்கும். ஸோ திமுக அதிமுகவை பொறுத்தளவு அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ விஜய் பொறுத்தளவுக்கு ஏன் ஒரு மாற்றாவோ இல்லை ஒரு மாற்று சக்தியாவோ ஏன் வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, இவர்களுக்கெல்லாம் மிஞ்சியவராக வரவாறு
அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எம்ஜிஆர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், சிவாஜி வந்து ஒரு நடிகர், ஓகேவா, அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. அப்போ அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது அவரை வந்து ஒரு மக்கள் வந்து அந்த பொலிட்டிக்கலுக்கு வரக்குள்ளே வரும்போது கரிஸ்மாவாக அப்படியே ஏற்றுக்கிறாங்க. இப்போ விஜயகாந்த் காலகட்டங்கள் அப்படியே வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு மக்களுக்காக ஒரு இது பண்ணக்கூடிய தலைவராக இருக்கார். இந்த மாதிரி தான் ஒரு நடிகராக இருந்தாரே தவிர அந்த முதல் இடத்துல அன்றைக்கி இல்லை. அன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு 2வது இடத்துல 3வது இடத்துல அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அதுவுமே ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு இதுவுமே இருக்குது மக்கள் மன்றத்தில் பார்க்கும்போது. இன்றைக்கி விஜயை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார், முதல் இடத்துல இருக்கார், அதிக சம்பளம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாமே இருக்குது. ஸோ அப்படி முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இங்கே வரும்போது அந்த முதலிடம்ங்கிற ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் மக்கள் மன்றத்தில் ஆழமாக பதியக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதை தாண்டி விஜயகாந்த் சீமான்களை தாண்டி இவருடைய விஷயம் இருக்கிற ஒரு மாற்று அரசியல் இருக்குதுங்கிறது இருக்குல்ல. எப்போதுமே தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு இடம் இருந்து கொண்டே இருக்குது. அந்த இடத்த வந்து இவர் சரியான முறையில் ஃபில் பண்ண போகிறாரா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரசிகர்களை வாக்காளர்களாவோ அல்லது தொண்டர்களாவோ கன்வெர்ட் பண்ணக்கூடியதில் தான் திரு விஜயோட வெற்றி அடங்கி இருக்குது. கொள்கைகள் அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் ரீதியான அறிவு எல்லாமே தாண்டி வயசும் முக்கியமா சார்? அப்போ நிச்சயமா. ஏன்னா இப்போ அந்த ஏஜில் வந்துட்டு இப்போ சீமானால் ஏன் வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்க முடியுதுன்னு பார்க்கும்போது அதுதான். இப்போ அடுத்தியாக உடனே திரு உதயநிதி அவர்களை கொண்டு வராங்க, அரசியல் குழப்பி அந்த துணை முதல்வரை கொண்டு வராங்க. ஸோ இப்போ அடுத்த கட்ட தலைவருக்கு அங்கே தயாராகிட்டாங்க. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 60 வயசில் வராங்க. அப்போ 60 வயசில் வரும்போது அவரோட இப்போ நீங்களே எடுத்துக்கங்க, இப்போ உங்களுக்கு வந்து ரஜினிகாந்த்னா யாருன்னு தெரியுமா? ஒரு ஆக்டராக மட்டும் அந்த மாதிரி தான். இப்போ அரசியலுக்கு வந்தாருன்னா நீங்கள் உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? கண்டிப்பாக அவர் இல்லை வந்தனால அவருக்கு ஓட்டு போட்டுருவோம். இப்போ இந்த 2K கிட்ஸ் எடுத்துங்க, இல்லை 90 கிட்ஸ் எடுத்துங்க. மேபி அவரோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் அந்த மெயினாக அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்களோட ஓட்டெல்லாம் அவருக்கு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி குட்டி பசங்களோட இந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டு 80% இல்லைன்னு தான் சார் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் அவங்க வராங்கன்னா இப்போ டாப்பில் இருக்காப்புல இதே ஒரு சிம்பத்தியாக இருக்கும். இதே கூட அவங்க வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரமாக கூட முன்னெடுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய் பெரிய ஒரு வருமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வராரு, மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு வராருங்கும் போது அது ஒரு பெரிய சிம்பத்தியாக இருக்கும். அதை தாண்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகள் முதற்கொண்டு அவருக்கு மிகப்பெரிய ரசிகர்களாக இருக்காங்க. ரசிகர்கள் தாண்டி நீங்களே சொல்லிட்டீங்க வெறியராக இருக்காங்க அப்படின்றீங்க. ஸோ அது எல்லாமே வாக்கா மாறுறதுங்கிறது தான் இங்கே பெரிய சவால் திரு விஜய்க்கு. நேற்று ராயப்பேட்டை பக்கம் திரு செங்கோட்டையன் ஆப்சென்ட் ஆமே சார். நேற்று வந்து மறைந்த செல்வி ஜெயலலிதாவுடைய 77வது பிறந்தநாள். அதுக்கு பொதுவாக வந்து எல்லா மாவட்டத்தில் இருந்து தலைவர்களிலிருந்து எல்லாருமே பங்கேற்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயமாகவே வச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு மூத்த தலைவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். அவர் நேற்று பங்கேற்கலை. என்னென்னா சமீப காலமாக என்னென்னா இந்த அத்திக்கடவு அவினாஷி திட்டத்தில் வந்து வெற்றிநாயகன் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பகுதி மக்கள் வந்து விழா எடுத்தாங்க. அது வந்து அவரோட தொகுதிக்குள்ளே தான் வருது, திரு செங்கோட்டையன் அவர் தொகுதிக்குள்ளே தான் வருது. திரு செங்கோட்டையன் வந்து அதிமுக கூட ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் திரு எடப்பாடி அவர்களுடைய ஒரு மானசீக குருவாகவும் ஒரு காலத்தில் இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த விழாவையும் அவர் புறக்கணித்தார். அந்த விழாவில் அவர் புறக்கணிச்சதுக்கான காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அதில் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள் இடம்பெறல, இதில் வந்து எடப்பாடி அவர்களுடைய படம் தான் இடம்பெற்றிருக்கு, அவரோட புகழ் தான் அதிகமாக பாடக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது, அதனால் பங்கேற்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு மறுபடி அதுக்கடுத்து வந்து அதுக்கான விளக்கமும் வந்து அந்த விழாக்குழு வந்து ஏற்பாடு சொல்லியிருந்தாங்க. கட்சி செயலிலிருந்தும் அதுக்கான விளக்கமும் வந்து திரு ஜெயக்குமார் போன்றவர்கள் மூலமா கொடுக்கப்பட்டது. அதாவது என்னென்னா அந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து அங்கே இருக்க பகுதி மக்கள், கட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அவங்க போட்டதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக திரு செங்கோட்டையனுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு உரசல் வந்து அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடியதில் தான் நேற்று முக்கியமான நிகழ்வில் அவங்க பங்கேற்கல. சார் இப்போது இபிஎஸ்க்கு தனியாக ஒரு விழா நடத்துனாங்க, அதில் இவர் பங்கேற்கல அப்படின்றது கூட பரவாயில்ல. ஆனால் நேற்று ஜெயலலிதாவோட பிறந்தநாள், அங்கே வந்து இவங்களோட பர்சனல் விஷயங்கள்னால இவர் புறக்கணிக்கிறது வந்து சரியான விஷயம் இல்லை. அவரை யாருமே புறக்கணிக்கல, அவர் தானே பங்கேற்கல, அவர் யாருமே புறக்கணிக்கல. ஒருவேளை அவர் புறக்கணிக்காதது வந்து இல்லை, அதுதான் சரின்னா அதுதான் சொல்கிறாங்க. அவங்க என்னன்னா ஈரோட்டில் அவர் தொகுதி அந்த பக்கத்தில் ஈரோடு போக மாட்டவங்க தான் இருக்க கோபிச்செட்டிப்பாளையம். ஸோ அங்கே ஈரோட்டில் இருக்கிற ஒரு பணிமனையில் போயிட்டு, பணிமனைனா நம்ம இந்த பஸ் இதெல்லாம் இருக்குங்களா, அங்கே போயிட்டு கொண்டாடணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல நான் நேற்றுக்கு பண்ணிட்டாங்க. அவர் தனியான்னு சொல்ல முடியாது, கட்சியோட நிகழ்ச்சி தான், அங்கே அதில் பங்கேற்க இருக்காது. அதிமுகக்குள்ள இருக்கவங்களே சிலர் வந்து என்னென்னா பாஜக கூட கூட்டணி போகலாம்
அப்படிங்கிறதுல சிலர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் திரு எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது சாத்தியமே கிடையாது. ஸோ அப்படிங்கிற ஒரு முடிவில் தெளிவாக இருக்கிறாரு. எதனால சார் சாத்தியமே இல்லை? அவர் தெளிவாக இருக்கிறாரு. ஏற்கனவே வந்து கடந்த கால அனுபவங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலையே அவங்களோட தோல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இடங்களில் ஒரு 4000 ஓட்டு டிஃப்ரெண்ட்டில் தான் தோற்றுருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த சிறுபான்மையினர் ஓட்டுலாம் தான் எங்களுக்கு அந்த இதில் இதாக இருக்குது, பாஜகவோட கூட்டணி வச்சனால தான் எங்களுக்கு அந்த வாக்குகள் வராமல் போயிருக்குது அப்படிங்கிறதுல அவங்க வந்து கொஞ்சம் தெளிவாகிறாங்க. ஸோ அதனால வந்து அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறத உறுதியாக்காங்க. ஒருவேளை திரு செங்கோட்டையன் மாதிரியான தலைவர்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களா? ஸோ இதெல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாமே வச்சு தான் தொடர்ந்து அவர் இன்னொரு விஷயம் என்ன, இப்போ அதிமுகலேயே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவருக்கு கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டி பெரிய ஒரு காலத்தில் பவர்ஃபுல்லான தலைவராக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவர் என்னவா இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவங்க கட்சிக்குள்ளேயே சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மோதல் உரசல் இருக்கும்போது என்னென்னா அவங்களே வழக்கமாக சொல்லிக்கிறது தான், இது எங்கள் கட்சிக்குள்ளே இருக்க அண்ணன் தம்பி பிரச்சனை தான், ஏன் மற்ற கட்சிக்குள்ளே கோஷ்டி போஸ்டில் இல்லையா அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சரியா. ஆனால் ஆல்ரெடி வந்து அதிமுக 2 பிரிவாக இருக்காங்க. அதிமுக 2 பிரிவுலாம் கிடையாது. அது அதிமுக ஏபிலாம் கிடையாது. அதிமுகங்கிறது இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்குள்ள இருக்குது. அதிமுகங்கிறது அதுதான் அதிமுக. திரு ஓபிஎஸ் வந்துட்டு தனி சின்னத்தில் போட்டிட்டு சுயேட்சை தானே இருக்கிறாரு. அது அவர் எப்படி அதிமுக எம்எல்ஏ வேணா இருக்கலாம். அதுலேயும் அங்கேருந்து விலகிட்டாப்புல, விலகி போயிட்டு இப்போ தனி சின்னத்திலே போட்டு, அப்போ அவர் எப்படி நம்ம அதிமுக நம்ம சொல்ல முடியும்? ஸோ இந்த மாதிரி மெயினாக இருக்கிறவங்க எல்லாருமே பிரிஞ்சு போகிறாங்கல்ல சார், அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, அவங்களுக்கு அதுதான் என்ன, இப்போ அந்த ஒற்றை தலைமை ஏற்கனவே இருக்க அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் தான். இப்போ வந்துட்டு இப்போ ஒற்றை தலைமைக்குள்ள கட்சியை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் இப்போ அவங்க தனித்தனியாக ஏன் பிரிஞ்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க சசிகலாவை எடுத்துக்கிட்டாலோ இப்போ அல்லது திரு டிடிவி தினகரன் எடுத்துக்கிட்டாலோ அவங்களுக்கு என்னென்னா மறுபடியும் வந்து இப்போ எப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களா, ஒரு குடும்பத்தின் கீழ் திமுக ஆட்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதேமாரி மறுபடியும் அதிமுகவுக்கு வந்துருமா? அதிமுகவில் வந்து செல்வி ஜெயலலிதா இருக்க வரைக்கும் அங்கே திருமதி சசிகலா அவர்களுடைய பங்கு என்னவாக இருந்தது, இவங்களை பார்த்துட்டு தான் போக வேண்டியதாக இருக்கும். அங்கே ஒரு கட்டுப்பாடுகள் இதெல்லாமே இருக்குதுல்ல, மறுபடியும் அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அதிமுகவை கொண்டு போகணுமா அப்படிங்கிறதே இருக்கலாம். இப்போ ஒரு ஜனநாயக கட்சியாக அவங்க பார்க்குறாங்க. இதுவே அவங்க கன்டினியூ பண்ணாலும் பார்க்கலாம். சார், அண்ணா சந்தோஷமா இருக்காரு, கேள்விப்பட்டீங்களா? அண்ணானா என்னன்னு சொல்கிறீங்க? பல அண்ணா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒரு முதல்வர் வந்து அப்பாங்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறவுமுறையில் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? ஏன்னா இவங்களை கூட திரு விஜய கூட அண்ணன் தான் சொல்கிறாங்க. அவர் என்ன சந்தோஷமா இருக்காரு? யாரை சொல்கிறீங்க? எந்த நாம் தமிழர் அண்ணா நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா அவர் எப்படிமா சந்தோஷமா இருப்பார்? கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியில் போயிட்டு இருக்காங்க, எப்படி ஒரு சந்தோஷமா இருப்பாரு? அதனாலதான் சந்தோஷமா இருக்காருன்ற மாதிரி. ஏமா ஒருத்தர் கட்சியில் இருக்கிறாங்க, கட்சியில் ஆட்கள் சேர்ந்து தானே சந்தோஷப்படுறாங்க, வெளியில் போனால் சந்தோஷப்படுறதுன்னா எனக்கு புரியல. மேபி இருக்கலாம். எதனால கேட்டிங்கன்னா, தொடர்ந்து இவங்க காளியம்மாள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருந்தாங்க. மீன்ஸ் சொல்லி சொல்கிறேன்னா, அவங்க வந்து ஒரு நாம் தமிழரில் ஒரு பெண்முகமாக பார்க்கப்பட்டாங்க, ஒரு முக்கியமான ஒரு தலைவராக, 2ஆம் கட்ட தலைவராக பார்க்கப்பட்டாங்க திரு சீமானுக்கு அடுத்து. அப்படி இருக்கும்போது இடையில அந்த ஆடியோ லீக் ஆனது, இதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு இது சலசலப்புகள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த பிசுறுன்னு சொல்லி அவர் இது பண்ணினது, அதுலேருந்து தானே அவங்களுக்குள்ளார ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சது. ஸோ அப்படி இருக்கும்போது அது எங்கே போனாலும் அது கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டது. எங்கே போகிறாங்க காளியம்மாள், என்ன இது பண்ண போகிறாங்க, தாவேக்கால இணைய போகிறாங்க அப்படின்ற அது என்ன வேணால் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாருமே இல்லை, ஒவ்வொரு செய்திகள் சொல்லுவாங்க. ஒரு இன்னமும் சொல்ல போனால் அவங்களே புது கட்சி ஆரம்பிக்கும் கூட சொல்லுவாங்க, இல்லை திமுகவில் போகிறதுன்னு சொல்லுவாங்க, இல்லை அதிமுகவில் போகிறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த கட்சியில் ஏதோ ஒரு கட்சியில் அந்த உறுப்பினராட்ட வாங்குற வரைக்குமே இல்லை இந்த கட்சியில் சேர போகிறாங்க, அந்த கட்சியில் சேரப்போம், எல்லாமே ஒரு கதை சொல்லிட்டு இருக்க வேண்டியது, யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறது தானே. இப்போ திரு சீமான் அவர்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அது ஒரு பிரச்சனையாக தானே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு பிறகு வந்து அப்படி இல்லை, அது எல்லாமே சரியாயிருச்சு. இப்போ இருக்க அந்த களை எடுக்கிறதுன்னு சொல்லி அவரே சொல்லிட்டார்ல, இலையுதிர் காலம் மாதிரி நாம் தமிழருக்கு இப்போ வந்து கலையுதிர் காலம்ன்ட்டுன்னு. அப்போ யார் ஒவ்வொரு டைம் தலை தூக்குறாங்களோ, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாம் தமிழரில் அவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிறதுல ஒரு தொடர்ந்து இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து திரு கல்யாண சுந்தரமோ திரு ராஜீவ்காந்தியை போனப்போ கூட அவர் பெருசாக வந்து ஒரு சலசலப்பாகலை, ஒரு கவலைப்படலை. இந்த விஷயங்கள்னால கூட அவர் வந்து 3வது இடத்துலையும் 4வது இடத்துலையும் வரதுக்கான இது இருக்கா? இல்லைம்மா, அது கட்சி கட்டமைப்பு இல்லை, கட்சியோட கீழ்மட்ட கட்டமைப்பு வேணும்ல. கீழே அடிமட்ட கட்டமைப்பு இருந்தால் மட்டுமே தான். நான் தான் சொன்னேன்ல, இப்போ விஜய் அவர்களுக்குமே கூட அந்த ரசிகர்களாக இருக்கிறத எப்படி ஓட்டாக மாற்றுறது,
அப்படிங்கன்னு ஒன்று இருக்குதுல்ல, அது ரொம்ப முக்கியம். ஸோ அது யார் இவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அது யார் அந்த ஓட்டு போடுறதுக்கு யார் இவங்க கூட்டிகிட்டு போக போகிறாங்க? இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஓட்டு போட்டிருப்பாங்க, இவ்வளோ பெரிய எல்லாமே எஜுகேஷனோட இருக்கவங்க. சரி ஓகே விடுங்க, வெளியூருக்கு நிறைய பேர் போகிறாங்க. சரி இங்கே இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இங்கே இருக்க வாக்காளர்களே இப்போ சிட்டி பகுதியில் இருக்கவங்களே எவ்வளோ பேர் ஓட்டு போகிறாங்க யார் தெரியுமா? இங்கே வந்து இந்த ஏபிசி கிளாஸ் பிரிச்சுட்டோம்னு வச்சுங்களேன், பிசி மட்டும் தான் போடுவாங்க. ஏ கிளாஸ் யாருமே போட மாட்டாங்க மேக்ஸிமம். இந்த படித்த பண்பட்ட இந்த மாதிரி நபர்கள் யாருமே போடுறதில்ல. அதுதான் இங்கே இதாக இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இப்போ திரு சீமானுக்கு வர வாக்கில் இங்கே இந்த கீழே இருக்கிற இந்த வாக்கு இந்த மாதிரிலாம் தான் இருக்குது. ஸோ அப்போ இவங்க அந்த கட்டமைப்பு கீழே இருக்கிறத வந்து இது பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக திமுக நல்ல கட்டமைப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே சிக்கல். ஸோ ஏன் இப்போ அண்ணா மகிழ்ச்சியாக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவர்கிட்ட இருந்த அந்த பிசிறு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதனாலேயே சந்தோஷமாக இருக்கலாம். இந்த பொலிட்டிக்கல் தகவலோட ஆஷ்ரா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த வெளிப்படையான அரசியலை தாண்டி உள்ளுக்குள்ள என்னென்ன மாதிரியான அரசியல் இருக்குது அப்படிங்கிறதான் பேசுகிறோம். அதே போல் இப்போ இந்த அதிகாரிகள் நடக்கிற விஷயங்கள், கோட்டையில் நடக்கிற விஷயங்கள், அதை பற்றி நம்ம தொடர்ந்து இந்த பொலிட்டிக்கல் க்ளோஸில் பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்க அதில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, இப்போ நிறையா இடங்களில் வந்து போலீஸோட இது வந்து காலி இடங்களாக இருக்குது. திண்டுக்கல், காஞ்சிபுரம், திருச்சி, மதுரை போன்ற இடங்கள்லாம் வந்து இந்த போலீஸ் வேகன்சி, அதாவது இந்த டிஏஜி இந்த மாதிரியான இப்போ எல்லாமே அப்கிரேட் ஆவாங்க. இப்போ ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு டைம் இந்த ஐபிஎஸ் படிச்சு வராங்கன்னா ஒவ்வொரு அப்கிரேடாக ஆகி போவாங்க. அப்கிரேட் ஆகி போகும்போது தான் வந்துட்டு கடைசியில் டிஜிபியாக போய் உட்காருவாங்க. ஸோ அப்படி இருக்கிற மாதிரி இப்போ சில அப்கிரேடுகள் நடந்தது. அதே நேரத்தில் நிறைய இடங்கள்ல அந்த காலி இடங்களும் இருக்குது. அதுவுமே கூட ஒரு கூடிய சீக்கிரம் வந்து அந்த போஸ்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது யார் யார் எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு விரிவாக அலசுவோம். நன்றி சார். வணக்கம்.